ஒரு கிராமத்துல ஒரு ஒல்லியான பையன் இருந்தான். இவன் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனாலயே இவரோட சக நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இவனை ரொம்ப கலைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ஒரு தடவை இந்த ஒல்லி பையன் தன்னோட இருக்க ஒரே நண்பரை கூட்டிட்டு அவனோட பால வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு இவன் கூட படிக்கிற இன்னொரு பையன் வந்துட்டான். ஆனா அவன் அளவுலயும் உயரத்திலையும் இவனை விட ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலயே இவன் கிட்ட இருக்க அந்த பாலை பறிச்சுக்கிட்டு இவன் அந்த இடத்தை விட்டு துரத்திடுறான். துரத்தினதுக்கு அப்புறமா இவனும் அந்த ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு குளத்து கரை ஓரத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவனும் சாயந்தரமாச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த ஒல்லியா இருக்க பையனும் நான் ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சாயந்தரம் ஆயிட்டதுனால வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இவன் ஒரு காட்டு பாதையில போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒரு வாழை மரத்தை பாக்குறான். அந்த வாழை மரம் உடனே பேச ஆரம்பிக்குது. பேசின அந்த வாழை மரம் இவனை பக்கத்துல வர சொல்லுது. இவனும் பக்கத்துல போனதுமே இவன் கிட்ட ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குது. அந்த வாழைப்பழத்தை எடுத்து இவன் சாப்பிட்டதுமே இவன் உடனே பாத்தீங்க அப்படின்னா சைஸ்ல ரொம்ப பெரிய ஒரு ஆளா மாறிடுறான். அவனும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வாழை மரத்துக்கு நன்றி சொல்றான். அப்ப அந்த வாழை மரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு உதவி செஞ்சு எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும், எனக்கு அந்த குளத்துல இருக்க ஒரு தண்ணி எடுத்து என்னோட மரத்து தூர்ல ஊத்தணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவனும் இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு தண்ணியை எடுத்து ஊத்துறான். ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த வாழை மரம் அப்படியே மறைஞ்சு ஒரு ஆன்மாவா மாறிடுது. அந்த சாபம் பெற்ற ஆன்மா இப்பதான் விடுதலை அடைஞ்சிருக்கு, இனிமே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதுக்கப்புறமா அவனும் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அவங்க அம்மாவும் பையன் இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் தன்னை கேலி பண்ணி அனுப்புன அந்த பால் வாங்கின பையனோட இடத்துக்கு போய் அவங்க கிட்ட இருந்து அந்த பாலை வாங்கிக்கிறான். இவன் இவ்வளவு பெருசா இருக்கிறத பார்த்த உடனே இவன் கண்டிப்பா நம்மள அடிச்சு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மந்திர வாழைப்பழம்னால ஒரு ஒல்லியா இருக்க பையனோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இனிமையான கதையை முடிக்கிறாங்க.